பிள்ளைகளே, மெய் எழுத்துக்களை அறிவோம். பாருங்கள், மெய் எழுத்துக்கள் முதல் பார்த்த நாங்கள் உயிர் எழுத்துக்கள் பார்த்த நாங்கள் ஆயுத எழுத்தும்னு சொல்லி ஒரு எழுத்து பார்த்த நாங்கள். இனி நாங்க பார்க்க போறது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் சொன்னா என்ன சொல்லுங்க? குத்து போட்ட எழுத்துக்கள். என்ன போட்ட எழுத்துக்கள்? குத்து போட்டிருக்கும். அப்ப மேல குத்து போட்ட எழுத்துக்கள் எங்களுக்கு 18 எழுத்துக்கள் வருது. மெய் எழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்களையும் இப்ப நாங்கள் அறிய போறோம். ஒவ்வொரு எழுத்துக்களா பார்த்து அதையே எழுதுற முறையையும் இருக்கா பார்த்துக் கொள்ளுவோம். இல்ல முதல் 6 எழுத்துக்கள் தான் இன்றைய பார்க்க போறோம். இக்கண்ணா, இங்கண்ணா, இச்சன்னா, இஞ்சன்னா, இட்டன்னா, இண்ணன்னா. இக்குங் இச்சிஞ்சிட் இன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருந்து ரிவர்ஸ்ல வருங்க. இண்ணன்னா, இட்டன்னா, இஞ்சன்னா, இச்சன்னா, இங்கண்ணா, இக்கண்ணா. இக்கண்ணா, இங்கண்ணா, இச்சன்னா, இஞ்சன்னா, இட்டன்னா, இண்ணன்னா. திருப்ப ரிவர்ஸ்ல போனா இண்ணன்னா, இட்டன்னா, இஞ்சன்னா, இச்சன்னா, இங்கண்ணா, இக்கண்ணா. கவனிச்சு கொள்ளுங்க. இனி இதை எழுதி காட்டுறேன். பாருங்கள், மெய் எழுத்தின் முதல் எழுத்து இக்கண்ணா. இக்கண்ணா எழுதுற முறைய பாருங்கள். பாருங்கள், இக்கண்ணா. அடுத்ததை பாருங்கள். இனி கண் பார்க்கிறத கை செய்து கொண்டிருக்கணும். அப்படித்தான் நீங்கள் இனி எழுத பழகணும். இனி எல்லா பிராக்டிஸும் தந்தாச்சு. எப்படி எழுதணும்ன்றத நீங்களே பார்த்து கொப்பியில எழுதி கொள்ள வேணும். 2வது எழுத்தை பாருங்கள். இங்கண்ணா. இங்கண்ணா படிக்க போறோம் பாருங்கள். இங்கண்ணா. இங்கண்ணா எப்படி நான் வரைகிறேன்னு நீங்க பார்த்துக்கொள்ளணும். இங்கண்ணா வரைஞ்சாச்சு. அடுத்ததை பாருங்கள். இங்கண்ணா எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இங்கண்ணா. இங்கண்ணா. இங்கண்ணா வரைஞ்சாச்சு. 3வது எழுத்து பாருங்கள். இச்சன்னா பாவிக்க போறோம். இச்சன்னா வரைகிற முறையை பாருங்கள். இச்சன்னா. இச்சன்னா வரைஞ்சாச்சு. அடுத்த இச்சன்னாவை பாருங்கள். இப்படி வந்து இந்த பஸ் இந்த ரோட்டால திரும்பி எப்படி போகுதுன்னு பாருங்கள். இச்சன்னா. அடுத்ததை பாருங்கள். கை எடுக்காம எழுதுற எழுத்து தான் எங்களோட தமிழ் மொழியில இருக்கிற எழுத்துகள் எல்லாமே. இச்சன்னா எழுதியாச்சு. இஞ்சன்னா பார்க்க போறோம். பாருங்கள். இஞ்சன்னா. 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 இஞ்சன்னா எழுதியாச்சு. இஞ்சன்னா வரையும் முறையை பார்த்துட்டீங்கள் தானே. 5வது எழுத்து. 5வது எழுத்து இனி இட்டன்னா வாக்கப்படும். பாருங்கள். இட்டன்னா வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். இலகுவா எழுதக்கூடிய ஒரு எழுத்து. இட்டன்னா. 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 இட்டன்னா எழுதியாச்சு. பாருங்கள். இனி 6வது எழுத்து. மெய் எழுத்துக்களின் 6வது எழுத்து இறுதி எழுத்து எழுதி பழக போறோம். பாருங்கள். இண்ணன்னா. இவருக்கு என்ன பெயர்? இண்ணன்னா. இவருக்கு 3 சுழி இண்ணன்னா என்று சொல்லி சொல்ற ஒரு முறை இருக்கு. இண் என்று சொல்லி பாருங்க. எங்களோட நுனி நாக்கு அங்க நாசில போய் ஒரு குத்துது. இண் என்று சொல்லி அங்க நாசில போய் நிக்குது குத்தி கொண்டு. அதான் இன்னு சொல்லுவோம். வரைஞ்சு பின்னன்னா. பின்னன்னா. அடுத்தது பாருங்கோ. என்னென்ன வரைகிற முறைய பாருங்கள். பின்னன்னா.
இண்ணன்னா இண்ணன்னா வரைஞ்சாச்சு. மெய் எழுத்துக்களின் 6 எழுத்துக்களையும் பார்க்கலாம். இக், இங், இச், இஞ்ச், இட், இன் எழுதின முறை பார்த்து நாங்கள் இனி ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒரு அடையாளப்படுத்துவோம். இக்கன்னா இவருக்கு பேர் இக்கன்னா, இக் என்று சொல்லுவோம். இங்கன்னா இங் என்று சொல்லுவோம். இச்சன்னா இச் என்று சொல்லுவோம். இஞ்சன்னா இஞ்ச் என்று சொல்லுவோம். இட்டன்னா இட், இண்ணன்னா இண், 3 சுழி இண். இவருக்கு 3 சுழி இருக்கு. எண்ணி பாருங்கள், 1 2 3 3 சுழிகள் வாரபடியா இவருக்கு 3 சுழி இண் என்ற ஒரு பெயர் இருக்கு. இக், இங், இச், இஞ்ச், இட், இண். ஓகே, இந்த 6 எழுத்தை பற்றியும் அழகா எழுதவும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே.